இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் தேவன் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய விசுவாசத்தையும் ஒவ்வொரு நாளும் அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய அளவற்ற தயவும் இரக்கமும் கிருபையும் அன்பும் நம் ஒவ்வொருவர் மேலும் அனுதினமும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்ம ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையின் எத்தனையோ சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் தேவன் நம்மை பலப்படுத்தி அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில நம்மை சந்தோஷமாக இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக நாம் அறிந்து கொண்ட சத்தியம் மாத்திரமே. இன்னைக்கு எத்தனையோ சூழ்நிலைகள்ல ஈஸியா நீங்க மனிதர்களுடைய வார்த்தைகளை நெக்லெக்ட் பண்ண முடியுது. சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போன அந்த காரியங்கள் உங்களை விட்டு தூரமா இருக்குது. எத்தனையோ பேர் நீங்க அன்னைக்கு சாட்டர்டே ஷேர் பண்ணீங்க, நிறைய பேருக்கு உள்ள என்ன மாற்றங்கள் நடந்தது. இன்னைக்கு உண்மையிலே இதுதான் மிகப்பெரிய அந்த பரலோக ராஜ்யம் நமக்குள்ள வந்திருக்கிறதற்குரிய அடையாளமே நமக்குள்ள நடக்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வீணான வாழ்க்கை. எப்பொழுதும் புலம்பலும் முறுமுறுப்பும் அழுகையும். இது பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை அல்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். நமக்குள்ள இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குது அப்படின்னா எப்பொழுதும் நாம் சந்தோஷமானவர்களாகத்தான் இருக்கணும். இதுதான் தேவனுடைய நீதியா இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய சத்தியத்தையும் நம்ம தியானிக்க 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 நம்முடைய இருதயம், ஒவ்வொருவருடைய இருதயமும் மறுரூபமாகிறத நீங்க அன்னைக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணீங்க. முடிஞ்சா இன்னைக்கு கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மற்றவர்களுக்கு இந்த சத்தியம் எவ்வளவு தூரம் நமக்குள்ள மாற்றங்களை அளிக்கிறது. இந்த மாற்றம் தான் நம்முடைய சூழ்நிலைகள்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம்ம அதாவது நம்ம புலம்பி அழுது முறுமுறுத்து துக்கப்பட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம்னா நாமே நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை தடை செய்கிறவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு நான் எந்த இடத்துல இன்னும் தேவனோடு கூட இன்னும் இணைக்கப்படல, எந்த இடத்துலலாம் எனக்குள்ள தேவனை அறிய முடியாத இருள் இருக்கு, எந்த இடத்துலலாம் எனக்கு பயம் இருக்கு, எந்த இடத்துலலாம் எனக்கு சந்தேகம் இருக்குது, இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது அப்படின்னாலே நாம் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை. அதனாலதான் நமக்கு பயங்களும் குழப்பமும் சமாதானமின்மையும் இது எல்லாம் நமக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு இதுல நிறைய பேர் டெய்லி மெடிடேஷன் ப்ரேயருக்கு வர்றீங்க. நீங்க எல்லாரும் கேட்க 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 இன்னைக்கு பல விஷயங்களை நீங்க தூசியை உதறி போட்டது போல நீங்க உதறி போடுறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னை விட தேவனுக்கு அது மிகுந்த சந்தோஷமா இருக்குங்கிறத நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஏன்னா இததான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இது இல்லாம நான் கிறிஸ்தவனா, 30 வருஷம் நான் கிறிஸ்தவளா இருக்கிறேன், 40 வருஷம் கிறிஸ்தவளா இருக்கிறேன், நான் பிறந்ததுல இருந்தே கிறிஸ்தவளா இருக்கிறேன், உள்ளான மனதிலே மாற்றங்கள் வராமல் நம்ம பரம்பரை கிறிஸ்தவங்களா இருக்கலாம், நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்கு தாத்தா பாட்டியில இருந்து கூட கிறிஸ்தவங்களா இருக்கலாம். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆழ் மனதுல நமக்கு என்னைக்கு மாற்றங்கள் உண்டாகுதோ அதுதான் உண்மையான மறுரூபம். உண்மையா நம்ம கிறிஸ்துவை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா நம்ம கவலை இல்லாம இருக்கிறது. சூழ்நிலையை குறிச்சு கவலை, ஒரு தேவையை குறிச்சு கவலை, இல்லாததை குறிச்சு கவலை, எத்தனையோ காரியங்களை தேவன் நமக்கு ஏற்கனவே அவர் செஞ்சிருக்கிறாரு. ஆனா இத ஒரு செகண்ட் கூட நம்ம நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறோம். சூழ்நிலை இது இப்படி, இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு இந்த தேவை இருக்கு, இன்னைக்கு இது நடக்கல, இன்னும் தாமதம் ஆயிட்டு இருக்கு, இதுதான் நமக்கு பெருசா தெரியுதே தவிர அவர் செய்த நன்மைகளை என்னைக்காவது நினைச்சு நம்ம துதிக்கிறோமா? நம்ம ஏற்கனவே 2 நாள் நன்றியுள்ள இருதயத்தை குறித்து நம்ம தியானித்தோம். இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரிதான் எல்லாத்துக்கும் முறுமுறுப்பு புலம்பல். நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படி புலம்பி முறுமுறுத்து அழுதா தேவன் ஜெபத்தை கேட்டுருவாரு அப்படின்னு நினைச்சு நம்ம அழுது 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 போராடிட்டு இருக்கிறோம்.
அவர் பிள்ளைக்கு செய்யாம யாருக்கு செய்வார்? அப்போ நம்ம புலம்பலும் அழுகையும் முறுமுறுப்பும் நமக்கு இருக்குன்னா உண்மையாகவே நாம் நம் தகப்பனை அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை. நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நம்ம அவருக்கு நன்றி காலையில இருந்து எழும்புனதுல இருந்து எத்தனை காரியங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல முடியும்? யோசித்து பார்த்தா காலையில எழும்புறதே அவருடைய கிருபை. காலையில எழும்பி காலை கடன்களை முடிக்கிறது அது மிகப்பெரிய கிருபை. இன்னைக்கு எத்தனையோ பேர் எதையுமே செய்ய முடியாம அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல்ல தங்கி இருக்கிறாங்க. சரியா யூரின் போக முடியல. எந்த எத்தனையோ பலவீனப்பட்டு அப்படிலாம் ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் காலை கடன்களை ஃப்ரீயா முடிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளுக்கு பலனை தந்திருக்கிறாரு, கிருபையை தந்திருக்கிறாரு. அன்னன்னைக்கு ஆகாரம் எத்தனை பேருக்கு இந்த ஆகாரத்துக்காக நம்ம அன்னைக்கு அதை தான் பார்த்தோம். இந்த வார் நடக்கிற இடங்கள்ல எல்லாம் அந்த சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த சாப்பாடு வர்ற நேரத்துல தட்டை தூக்கிட்டு ஓடி அந்த சாப்பாடு எப்படியாவது ஒருவேளை கிடைச்சிடாதான்னு ஓடுறாங்க. இன்னைக்கு நமக்கு 3 வேளையும் ஆகாரத்தை கொடுத்து நம்மளை பராமரிக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஒரு காலத்துல நீங்க எல்லாம் நம்ம எல்லோருமே சில விஷயங்கள்ல நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்களை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு யாருகிட்டையும் கை நீட்ட தேவையில்லாதபடி உங்களை எவ்வளவு பிளஸ் பண்ணி இருக்கிறாரு, உங்க குடும்பத்தை எவ்வளவு பிளஸ் பண்ணி இருக்கிறாரு, எத்தனை பலவீனங்கள்ல இருந்து நம்மளை விடுவித்திருக்கிறாரு, எத்தனை மரண கட்டுகள்ல இருந்து நம்மளை விடுவிச்சிருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் செய்த தேவன் இன்னைக்கு எதையோ செய்ய மாட்டாருன்னு சொல்லி நம்ம அழுது முறுமுறுத்து கொண்டு புலம்பி கொண்டு இருக்கிறோம்னா அப்ப அவர் செய்த நன்மையை நாமும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல என்ன செஞ்சிட்டோம்? மறந்து போயிட்டோம். இன்னைக்கு ஆவியானவர் ஆக்சுவலா நான் எடுக்க வந்த மெசேஜ் இது இல்ல. ஆனா ஆவியானவர் நம்மில் எல்லோரோடும் கூட அவர் இந்த வார்த்தையின் மூலம் இடைப்படுகிறார். ஏன் நம்ம இப்படி மறக்கிறோம்? நம்ம இருதயம் இந்த நன்றியறிதல் உள்ள இருதயமாய் இல்லாதபடியினால் இருதயம் கடினப்பட்டு விடுகிறது. இந்த கடினப்பட்ட இருதயம் எதையும் தேவனிடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அவர் நம்ம அப்பாதான். அவருக்கு நமக்கு கொடுக்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பம். எப்படியாவது என் பிள்ளை இதுல இருந்து இந்த எண்ணங்கள்ல இருந்து வெளியே வந்துடணும், நான் யாருங்கிறதை என் பிள்ளை அறியணும், என்னுடைய வல்லமை என்னன்னு என் பிள்ளை அறியணும். இதுதான் அவருடைய எண்ணமா இருக்குது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? புலம்பலும் முறுமுறுப்பும் அழுகையும் இது என்ன செய்யுது? நம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றாதபடி நாமே அதற்கு தடைக்கற்களாய் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நான் ஒண்ணே ஒண்ணு நான் அதை லிட்டரலா இப்போ ரொம்ப ஃபீல் பண்றது என்னன்னா, அதிகமா நான் நன்றி செலுத்த 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 எப்பொழுதுமே இருதயம் ஒரு சமாதானத்துல இருக்கிறத நான் லிட்டரலா ஃபீல் பண்ண முடியுது, சந்தோஷத்துல இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. அதனாலதான் பவுல் இதெல்லாம் கண்டுபிடிச்சுதான் அவர் எழுதியிருக்கிறாரு. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்பா இது இல்லையா? எனக்கு நீங்க அப்பாவா இருக்கிறீங்க. இதுவரைக்கும் என் வாழ்க்கைய நீங்க அழகா நடத்துனீங்கப்பா. எத்தனையோ போராட்டமான சூழ்நிலைகள் வந்த பொழுதிலும் என் வாழ்க்கைய நீங்க நேர்த்தியாய் நடத்துனீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம இன்னைக்கு இருதயம் துடிக்குதா, நம்முடைய நுரையீரல் இன்னைக்கு வேலை செய்தா, எல்லாமே அப்பாவினுடைய கிருபையா இருக்கிறது. இன்னைக்கு கிட்னிஸ் ஃபங்க்ஷன் பண்ணுதா, நம்முடைய கணையம் ஃபங்க்ஷன் பண்ணுதா, எத்தனை பலவீனம் நமக்கு வந்த பலவீனத்துல இன்னைக்கு நம்ம யோசித்து பார்த்தோம்னா உலகத்தில் இருக்கிற மனிதர்களா இருப்பார்கள் என்றால் இன்னைக்கு பூமியில இருக்கவே முடியாது. அத்தனை பலவீனங்களையும் என்ன செஞ்சிருக்கிறோம்? உடைத்து நம்ம வெளியே தேவன் கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் செய்ய முடிஞ்ச வல்லமையுள்ள தேவன் இன்னைக்கு நமக்கு ஒரு தேவை, இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு குறைவு, இதை தேவனால் நிறைவாக்க முடியாதா? நிச்சயம் தேவன் அதை செய்து முடிப்பார்.
நமக்கு என்ன தேவைங்கிறது. அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். இன்னைக்கு ஆக்சுவலா நான் காலையில வெளியில போயிருந்தேன். கார்ல வரும்போது, திருப்பி ரிட்டர்ன் வரும்போது என் மைண்ட்ல ஒரு காரியம் ரொம்ப ஆழமா என் மனதுல ஓடிட்டே இருந்தது. இந்த எலிசா தீர்க்கதரிசி அந்த சுனேமியாள் வீட்டுல தங்கி இருக்கும் பொழுது, அந்த சுனேமியாளுக்கு பிள்ளை இல்ல. அப்ப அவர் கேக்குறாரு, இப்ப இவ்ளோ தூரம் எங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்றியே, உனக்கு என்ன குறைவு, நீ சொல்லு அப்படின்ன உடனே அந்த ஸ்திரீ சொல்றா, இல்ல என்னை கர்த்தர் நன்றாக வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்றா. ஆனா அவனுடைய வேலைக்காரன் சொல்றான், இல்ல இவளுக்கு என்ன இல்ல, குழந்தை இல்ல. அப்போ எலிசா சொல்றாரு, பிராண உற்பத்தி திட்ட காலத்திலே நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். அப்போ ஒரு உலக மனிதன் தனக்கு இவ்ளோ தூரம் தனக்கு அஹ் செய்யறாளே அந்த ஸ்திரீ, அப்ப அவளுக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளிடத்துல அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு, அன்போடு கூட அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு, அவளுக்காக அவர் அங்க ஒரு ஒரு காரியத்தை அங்க ரிலீஸ் பண்றாரு. உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் தனக்கு உதவி செய்த அந்த பெண்ணுக்காக தான் கரிசனையோடு அன்போடு, அவளுக்கு ஒரு குறைவு இருக்கக்கூடாது, அவ வாழ்க்கையில அவ நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த எலிசாவினுடைய மனது நினைக்குமானால், எலிசாவை படைத்தவர் அவர் நம்ம மேல எவ்வளவு கரிசனையா இருப்பார். அத நம்ம யோசிச்சே பாக்குறது. இன்னைக்கு எனக்கு அது ரொம்ப கா வரும்போது பேசிட்டே இருந்தது. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு அன்பு இருக்கும் என்றால், நம்முடைய தகப்பனுக்கு எவ்வளவு அன்பு இருக்கும். அப்போ எதை குறித்தும் நம்ம எந்த தேவையை குறிச்சோம், அந்த ஸ்திரீ அவ தேவையை குறிச்சு பேசவே இல்லை. ஆனா அங்க தேவை நிறைவேறுச்சு. அவ கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறா. அவளுக்கு தேவை, எனக்கு பிள்ளை ஒண்ணு தேவைங்கிறது அவளுக்கு சொல்லவே. அது பழைய ஏற்பாட்டுல நடந்த காரியம்னா கூட அந்த பெண்ணுக்கு என்ன ஒரு விசுவாசமோ தெரியல. நான் யோசித்து பார்த்தேன். அந்த பிள்ளை, அந்த பிறந்த பிள்ளை திருப்பியும் வளர்ந்து சாக, அந்த செத்து போன நிலைமையிலையும் யாரிடத்திலயும் சொல்லாம அவ என்ன செய்யறா, அந்த தேவ மனுஷனை தேடி போறா. கணவன் கிட்ட கூட சொல்லல. அங்க போய் அந்த மனுஷனை கூட்டிட்டு வந்து அந்த பிள்ளையினுடைய உயிர் அங்கே பிழைத்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஒரு சின்ன பிரச்சனை வந்தது, சின்ன ஒரு சோர்வு வந்துருச்சு, சின்ன மனிதருடைய வார்த்தை வந்துருச்சு, உடனே கசப்பு, வெறுப்பு, பகை, வைராக்கியம், கோபம், இதெல்லாம் தான் நம்முடைய உடல் நிலையை பாதிக்கிறது. அப்பா இருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் 1 கொரிந்தியர் 6 கடைசி வசனங்கள்ல, கிரியத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அவருக்குரியவர்களாய் நம்ம இருக்கிறோம்னா, நம்ம எதை குறித்து கவலைப்படணும்? அவருக்கு தெரியாதா நமக்கு இத கொடுக்கணும், என் பிள்ளை இந்த காரியத்துல வெட்கப்பட்டு போக கூடாது, என் பிள்ளைய நான் கனம் பண்ணணும், என் பிள்ளைய நான் உயர்த்தணும், அவருக்கு தெரியாதா? அவருக்கு நம்மை குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. அதனால சில நேரங்கள்ல சில குறைவுகள்ல இருக்கிற போல இருக்கும், சில வாக்குத்தத்தங்கள் தாமதம் ஆகிறது போல இருக்கும். ஆனால் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. ஆசாராஜாவை குறித்து நாளாகமத்துல பார்க்கிறோம். அங்க அந்த பழைய ஏற்பாட்டுல அப்படி எழுதி இருக்கிறாங்க. ஆசாராஜா வியாதிப்பட்டானா, அவன் வியாதியிலையும் அவன் தேவனை தேடாம பரிகாரியையே தேடி போனானா, டாக்டர்ஸே தேடி போனானா. யார தேடல? தேவனை தேடல. இங்க வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னைக்கு உங்க மனதுல எதை குறித்தெல்லாம் நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, பயந்து கொண்டு இருக்கிறீங்க? இது நடக்குமா, எத்தனை அற்புதத்தை இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். அழகா பாட்டெல்லாம் நம்ம படிக்கிறோம்.
கிரகிக்க முடியாத காரியங்கள் செய்கிறவர், இதுவரைக்கும் நமக்கு நன்மை மாத்திரமே செய்த நல்ல தகப்பன் இனிமேல் நமக்கு தீமை செய்வாரா? இந்த தகப்பனை பிடித்து கொண்டா போதும், நம்ம வாழ்க்கையில குறைவு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்காது. அதனால இந்த குறைவுகளை நினைத்து, இல்ல மனுஷனுடைய அற்பமான பேச்சுக்களோ, அவங்க நம்மளை காயப்படுத்துகிற பேச்சுக்களோ, இது உங்களுக்கு பெருசா தெரியும்னா நம்ம ஒரு நாளும் தேவனிடத்தில் நெருங்கவே முடியாது. நம்ம இன்னைக்கு 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 ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி பயங்கரமா துதிப்போம். ஆனா நாளைக்கே சூழ்நிலையில மாற்றம் வந்ததுன்னா இஸ்ரவேல் ஜனங்களை போலதான் முறுமுறுப்போம். இது உண்மையான தேவ பக்தியுள்ள ஒரு ஒரு காரியம் இல்லை. நம்ம உண்மையா அவரை நேசிக்கிறோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் நமக்கு கவலையே வராது. பவுலுக்கு கவலை வந்ததா? பவுலும் சீலாவுக்கும் கவலைப்பட்டாங்களா? பேதுரு கவலைப்பட்டாரா? யோவான் கவலைப்பட்டாரா? பரிசுத்த ஆவியினால அவங்க நிரப்பப்பட்ட பிறகு எத பத்தியும் அவங்களுக்கு கவலை இல்லை. சில நேரம் பவுல் எழுதுறாரு நிருபங்கள்ல, அவர் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்பட்டக்கூடாது, இதற்காக நான் பயந்திருக்கிறேன். அது ஊழியத்தின் நிமித்தம் தான் அவர் எழுதுறாரே தவிர அவருடைய பர்சனல் விஷயங்களுக்காக அவர் என்ன செய்யல, உட்கார்ந்து கவலைப்பட்டுட்ட. என்னைய அடிச்சாலும் நான் அவரை தான் துதிப்பேன். என்னைய சிறைச்சாலையில எத்தனை பேரை காவல் வைத்து தொழுமரத்துல நீங்க கட்டி வச்சாலும் நான் அவரை துதிப்பேன். ஏன்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அந்த ஃபெய்த் அவருக்குள்ள இருந்ததுனாலதான் அவருடைய கட்டுகள் அனைத்தும் அன்றைக்கு அவருடைய கட்டுகள் மாத்திரம் அல்ல, சிறைச்சாலையில இருந்த எல்லோருடைய கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டது. அப்ப இன்னைக்கு நம்ம எதை யோசித்து கொண்டிருக்கிறோம், எதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம்? மனுஷனை போல யோசித்தோம்னா நமக்கு பின்பாக பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆவியின் சிந்தை நமக்கு எப்படி இருக்குமா? ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்குமா. மனுஷனை போல சிந்திச்சோம்னா அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கும்? மாம்ச சிந்தை மரணம். இந்த மரணம் என்ன? மாம்சத்துல நம்ம சிந்திச்சு கொண்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாளும் தேவனுடைய வழிகளை நாம் புரிந்து கொள்ள முடியாது. தேவனிடத்துல அவர் நம்ம கூட தான் இருப்பாரு. ஆனா அவரிடத்துல ஒன்னஸ்ல நம்ம வரவே முடியாது. அவங்க அப்படி சொல்றாங்களே, எப்படி சொல்றாங்களே, இப்படி மனிதர்களை குறித்தே யோசித்து, சூழ்நிலையை குறித்தே யோசித்து கொண்டிருப்போம். அப்போ மரணம் அப்படின்னாலே தேவனையும் நம்மையும் பிரிக்கிற காரியம்தான் மரணம். முதலாவது அதுதான் நடக்கும். நம்மளுடைய ஆத்துமாவுல முதல்ல நடக்கிறது என்னன்னா, தேவனும் நாமும் பிரிக்கப்பட்டதை போல எப்ப உணர்றோம்னா கவலை அப்பதான். நம்ம கூட தான் அவர் இருக்கிறார். அப்பா என்னோடு கூட இருக்கிறார். அவருக்குரியவைகள் எல்லாம் எனக்குரியவைகள். என் அப்பா என்ன விலைக்கு வாங்கியிருக்கிற கிரயத்துக்கு என்னை வாங்கியிருக்கிறாரு. இனி நான் என்னுடையவள் அல்ல, இனி நான் அவருக்குரியவள், அவருடையவன் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது நமக்கு கவலைங்கிறதே இருக்காது. இன்னைக்கு இந்த இடத்துக்கு நம்ம இருதயம் வராததுனாலதான் நம்ம கவலைப்படுறோம். இந்த கவலையே மாம்ச சிந்தை. இந்த கவலையே தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்துகிற காரியம். இந்த தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த காரியம்தான் முதலாவது நம்முடைய ஆத்துமாவிலே மரணத்தை கொண்டு வருகிறது. ஆவியில ஜீவன் இருக்கு. ஆனா ஆவியிலிருந்து நம்ம எதையும் பெற்றுக்கொள்ளாதபடி மாம்சத்திலிருந்து நம்ம கவலைகளை நம்ம ஆத்துமாவுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறபடினால முதலாவது ஆத்துமாவுல மரணம் வருது. அடுத்து சரீரத்துல கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம், வியாதி, அல்சர், என்னெல்லாமோ நிறைய காரியங்கள் இந்த கவலையினால வருது. நிறைய பலவீனங்கள், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், டயபெட்டிக், இது எல்லாமே, அதாவது பிரஷர், எல்லா வியாதிக்கும் மனதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. எல்லா வியாதிக்கும். அதனாலதான் பவுல் எழுதிட்டே இருக்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நீங்க கர்த்தருக்குள் இருக்கிறீங்கன்னா நீங்க சந்தோஷமா தான் இருக்கணும். நீங்க சந்தோஷமா இல்ல அப்படின்னா
நீங்க உண்மையாய் தேவனை அறியவில்லை என்று அர்த்தம். ஏன் இது நடக்கல? ஏன் இது நடந்துச்சு? ஏன் இப்படி இருக்கு? ஏன் என் சூழ்நிலை இப்படி இருக்கு? இப்படியே சூழ்நிலைய போட்டு சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம்? மாம்ச எண்ணங்கள், மனுஷனை போல சிந்திக்கிற சிந்தனைகள், ஐம்புலன்களிலிருந்து நமக்கு வருகிற இன்புட்டு, இத பார்த்து கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால் நாம உண்மையா தேவனை அறியல, தேவனை நேசிக்கலன்னு தான் அர்த்தம். வசனம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர்னு விசுவாசிக்கலனா அவன் உண்மையான விசுவாசியே இல்லை. அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அவரை விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டென்றும். நமக்கு ஏன் கவலை வருது? அந்த இடத்துல தேவன் ஒருவர் இருக்கிறாருங்கிறது நம்ம மறந்துடுறோம். சூழ்நிலை பெருசா தெரியுது. அவரை விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறவன் அவன்தான் உண்மையான விசுவாசி. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? கவலைப்பட்டு அழுது 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 நம்ம கேட்டாதான் ஆண்டவர் தருவாரு. எதுக்கு அழணும்? அதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்தோடு அது முடிஞ்சது. அப்பா அழுதாலும் கேட்பாரு. அவர் நம்மள தள்ளி விட மாட்டார். அவர் அன்புள்ள தகப்பன். ஆனா இன்னைக்கு நமக்கு என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. என்ன, நான் அவரை தேடுறேன், அவர் நிச்சயமா எனக்கு பலன் கொடுப்பார். இதுவரைக்கும் எத்தனை பலன்களை நம்ம பெற்றிருக்கிறோம். அவர் கரத்துல இருந்து அத ஒரு நாள், எத்தனை நாள் ஆனாலும் அத சொல்லி முடிக்கவே முடியாது. நான்லாம் யோசித்து அந்த நன்றி அறிதல் அந்த மெசேஜ் எடுத்ததுல இருந்து நான் யோசிச்சு பாக்குறேன், எத்தனை நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. ஐயோ, இதெல்லாம் நான் இந்த இடத்துல நான் இதுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லாம விட்டிருக்கிறேனே. நன்றி சொல்லியிருப்போம், அந்த நேரத்துல சொல்லியிருப்போம். ஆனா அதை திரும்பி பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பிக்க, ஆண்டவரே இத்தனை நன்மை செஞ்சிருக்கிறீங்கப்பா, நான் இதெல்லாம் மறந்துட்டேனே. எத்தனை அற்புதம், எத்தனை விடுதலை, எத்தனை பலவீனங்கள்ல இருந்து விடுதலை, எத்தனை நம்ம வெட்கப்படக்கூடிய அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனை வந்தது. அந்த இடத்திலேயே தேவன் நம்மை உயர்த்தின தருணங்கள், நமக்காக அவர் இருக்கிறார்னு நிரூபித்து காட்டின தருணங்கள் எத்தனை 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 எத்தனை. இதெல்லாம் மறந்துருது. அப்போ அதெல்லாம் மறந்துருச்சு அப்படின்னா உண்மையிலே நாமும் அந்த இஸ்ரவேல் தேசத்துல வேவு பார்க்க போன அந்த 10 வேவுக்காரர்களை போலத்தான் நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். ஏன் விசுவாசிக்க முடியல தெரியுமா? நம்மளால நம்ம நன்றி செலுத்துறதே இல்லை. ஆபிரகாம குறித்து அந்த ரோமர் 4 நம்ம பார்த்தோம் அன்றைக்கு. ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். அவன் எப்படி எண்ணினானா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்று எண்ணி, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்று எண்ணி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானானா. இன்னைக்கு தேவனை நம்ம மகிமைப்படுத்தாமல் இருக்கிறதுனாலதான் நம்மளால விசுவாசத்துல நிக்க முடியல. கவலைப்பட்டு அழுது புலம்பி முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம். எந்த ஒரு மனிதன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறானோ, தேவனை எல்லா சூழ்நிலைகளிலும் பெரிதாய் பார்க்கிறானோ, சின்ன சின்ன காரியத்துல இருந்து பெரிய காரியம் வரைக்கும், இதை அப்பாட்ட நான் கொடுக்கிறேன், அப்பா பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ரெஸ்டுக்கு வந்துட்டு அவர் செய்த நன்மைகளை நம்ம சொல்லி 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 நம்ம அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நம்ம விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற முடியும். அந்த விசுவாசம் அவனுக்குள்ள வந்ததுனால 100 வயதுல அவனால பிள்ளைய பெற்றெடுக்க முடிந்தது. அது வரைக்கும் ஆபிரகாமுக்கு பெரிய விசுவாசம் இருந்ததா நம்ம பார்க்கல வேதத்துல. சாராள் நகைக்கிறா, ஆபிரகாம் இது எப்படி நடக்கும்லாம் கேக்குறாரு. ஆனா ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரும்போது அவங்க ஒண்ணு புரிஞ்சுட்டாங்க. என் தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற
வல்லமையுள்ளவர் என்பதை, உண்மையுள்ளவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி அவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானார்களாம். இன்னைக்கு நம்ம மகிமைப்படுத்தாமல், நம்ம ரோமர் 1:20 பார்த்தோம். அவர்கள் தேவனை, ஒரு நிமிஷம் இந்த வசனம் எடுத்துக்கிறேன். மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இன்னைக்கு நம்மளும் நம்ம சிந்தனைகளினாலதான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வீணராய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த சிந்தனை, பல யோசனை, இது இப்படி இருக்கே, அது அப்படி இருக்கே, இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், இது நடக்குமா, நடக்காதா? வாசிங்க ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளானே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும்னா என்ன? தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை அவங்க என்ன செய்யல? அவரை பார்த்து அவரை மகிமைப்படுத்தல, அவரை ஸ்தோத்தரிக்கல, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இன்னைக்கு நம்ம நன்றி செலுத்தலைன்னா நம்ம சிந்தனை எல்லாம் எப்படித்தான் இருக்கும்? வீணான சிந்தனையாதான் இருக்கும். ஒவ்வொரு காரியத்துக்கும், அப்பா இது எவ்வளவு அழகா நீங்க செஞ்சிருக்கிறீங்க, ஒரு பூவை பார்க்கும் பொழுது, பேர்ட்ஸ பார்க்கும் பொழுது, சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது, அதுக்குள்ள ஒரு ஞானம், அது எவ்வளவு அழகா தேவன் நேர்த்தியாய் படைத்திருக்கிறார். நம்ம எவ்வளவு பிரமிக்கத்தக்க அதிசயமாய் அவர் படைத்திருக்கிறார். இதெல்லாம் யோசிச்சு 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 பார்த்தோம்னா அவருக்கு நம்ம நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. நம்ம எப்போ தேவனை மகிமைப்படுத்தலையோ நம்ம வீணான சிந்தனை உள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். இந்த வீணான சிந்தனையில இருந்து வெளியே வரலன்னா நம்ம இருதயம் இருளடையும். இந்த இருதயம் இருள் அடைந்தது என்றால், இன்னைக்கு நம்ம பார்க்க வந்த மெசேஜே அதுதான். கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யம் இன்னைக்கு நமக்குள்ள வந்துச்சுன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. வாசிக்கலாம். லூக்கா 17 20 21 வசனம். லூக்கா 17 20 21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரயுத்தமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதியட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று. இந்த யூத ஜனங்களுக்கெல்லாம் ஒரு மேசியா வருவாரு, இந்த மேசியா வந்து நமக்கு ராஜ்யத்தை திரும்ப தருவார். ஏன்னா அந்த நாட்கள்ல அந்த இஸ்ரவேல் தேசம் ரோமர்களுக்கு அடிமைப்பட்டு இருந்தது. இந்த ரோமர்கள் கையில இருந்து நம்மளை விடுவித்து அவர் ஒரு பெரிய ஒரு சேனைகளின் ஒரு ஒரு மேசியாவா அவர் வருவாரு, அவங்களெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு நமக்கு இந்த ராஜ்யத்தை அவர் திரும்ப தருவாரு, அவர்தான் மேசியா அப்படின்னு இவங்களா நினைத்து கொண்டு அவங்க நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பரிசேயர் வந்து கேக்குறாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும்? ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு அப்படின்னா இந்த யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள் ரோமர் ஆட்சி இதுல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம், விடுதலை ஆயிடலாம். எப்படி இந்தியா சுதந்திரம் பெற்றதை போல அவங்க சுதந்திரம் பெற்றுக்கொள்ளலாம், மேசியா வந்தாதான் அது நடக்கும் அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க? திங்க் பண்ணி அவர்கிட்ட கேக்குறாங்க. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து, இந்த மேசியா, அவர் எதை பூமியிலே நிலைநாட்ட வந்தார்? எதை குறிச்சு அவர் பிரசங்கம் பண்ணினாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த பரலோக ராஜ்யம் பக்கத்துல இருக்குப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ சண்டை போட்டு ஏதோ யுத்தம் பண்ணி உங்களுக்கு இந்த பிசிக்கல் ராஜ்யத்தை கொடுக்க வரல. நான் எதை கொடுக்க வந்திருக்கிறேன்? தேவனுடைய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை நான் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன்.
அப்போ கேக்குறாங்க, தேவனுடைய எப்பொழுது வரும்னு கேட்டப்போ, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏது வராது. ஒரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல எல்லாம் ஒரு அப்படிப்பட்ட ஒரு டைம்லயோ அப்படி அந்த மாதிரி காரியங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யம் வராது. ஏதோ நமக்கு இன்னைக்கு எப்படி ஒரு நேஷனல் ஒரு கேபிட்டல் நமக்கு டெல்லி இருக்கிற மாதிரி இவங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு 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 இடத்துல தேவன் ஆளுகை செய்வார், ஒரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன், ஒரு கிங் அவர் இருந்து ஆளுகை செய்வார். இத போலதான் அவங்க நினைச்சு கேக்குறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. ராஜ்யம் எங்க இருக்கா? இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதான். For indeed the kingdom of God is within you. இன்னைக்கு நமக்குள்ள ராஜ்யம் வந்துருச்சு. இன்னைக்கு இது இது என்னங்கிறதே நம்ம யாருக்கும் புரியல. இன்னைக்கு என்ன தேவனுடைய ராஜ்யம்னா மரிச்சு போன பிறகு பரலோகத்துக்கு போற காரியம் அல்ல. இது இந்த பூமியில இருக்கும் போதே பரலோக வாழ்வை நம்ம இந்த பூமியிலே வாழும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த பரலோக ராஜ்யம் என்பது நம்முடைய இருதயத்திலே அது வந்திருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், காணக்கூடாத உலகம், நம்முடைய இருதயமும் காணக்கூடாத உலகமும் ஒரு கனெக்ஷன்ல இருக்கு. அன்சீன் ரெல்ம் நம்ம இருதயத்தோடு ஒரு தொடர்புல இருக்கு. நம்ம இருதயத்துல இருந்து என்ன புறப்படுகிறது, அது காணக்கூடாத உலகத்துல இருக்கிற காரியங்களை நமக்கு பெற்று தருகிறது. நம்ம இருதயத்துல இன்னைக்கு ராஜ்யம் வந்துருச்சு. ஆனா இந்த ராஜ்யத்தின் காரியங்கள், இந்த ராஜ்யத்தின் செயல்கள், இந்த ராஜ்யத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோமா? இல்ல இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து உலகத்துக்குள்ளேயே வாழ்ந்து மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும்னு வசனம் சொல்லுது. நம்ம மாம்சத்தினால் பிறந்த முதல் ஆதாமுக்கு பிறந்த மனிதர்களைப் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த ராஜ்யத்துக்குள்ள இருந்து நம்ம வாழ்றோமா? வசனம் சொல்லுது, ஒருவன் சிறு பிள்ளையை போல என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் எங்க வர முடியாதான்? ராஜ்யத்துக்குள்ள வர முடியாதான். இன்னைக்கு ராஜ்யம் நமக்குள்ள வந்துட்டு, ஆனா நம்ம இந்த ராஜ்யத்துக்குள்ள போய் அந்த அந்த சமாதானத்தையும் அந்த சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிக்கிறோமானா இல்ல. காரணம் என்னன்னா, சிறு பிள்ளையை போல நம்ம ஏற்றுக்கொள்ளல. சின்ன பிள்ளைக்கு எதுவுமே இருக்காது, எந்த ஐடென்டிட்டியும் தன் மேல வைத்திருக்காது, எதை சொன்னாலும் நம்பும். அது இருதயம் அப்படி அந்த அந்த மாதிரி ஒரு இருதயமா இருக்கும். அப்படிப்பட்ட இருதயம் உள்ள சிறு பிள்ளையை போல இருக்கிற இருதயம் உள்ளவர்கள் தான் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்வை அனுபவிக்க முடியும். இன்னைக்கு நமக்கு பல காரியங்கள், இந்த பூமியில நடக்கிற காரியம் அப்படியே டோட்டலா இந்த வேர்ல்டு சிஸ்டம்க்கு நம்ம அடிமைப்பட்டுட்டோம். இந்த இந்த உலகம் நமக்கு எப்ப பாத்திரமாக என்ன படாமல் இருக்கிறதோ அப்பதான் ராஜ்யத்தின் வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும். இன்னைக்கு நிறைய நாலேஜ், அதுலயும் யூடியூப் வந்த பிறகு எத்தனை மெடிக்கல் டிப்ஸ், எத்தனை டாக்டர்ஸினுடைய பேட்டிகள். ஒரு டாக்டர் இதை சாப்பிடணும் பாரு, இன்னொரு டாக்டர் இதை சாப்பிடக்கூடாதும் பாரு. அது மாத்திரம் இல்ல, நாமாவே தேடி தேடி பல புஸ்தகங்களை பார்த்து வளர்த்து கொண்ட அறிவு. பவுல் அப்படி அந்த அறிவுல வாழ்ந்திருந்தாருன்னா கண்டிப்பா பாம்பு கடிச்ச உடனே அவர் செத்து போயிருப்பார். ஆனா அவர் இந்த உலகத்தின் அறிவில் அவர் வாழல. நான் ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன், இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற என்னைய எதுவுமே அஃபெக்ட் பண்ண முடியாது, அவருடைய கரத்துக்குள்ள நான் இருக்கிறேன், அவருடைய வல்லமையான கரங்களுக்குள்ளே நான் இருக்கிறேன். இன்னைக்கு நான் என்னுடையவன் அல்ல, நான் அவருடையவன் அப்படிங்கிற அவர் ஃபுல்லாவே வேர்ல்டு சிஸ்டமை விட்டு வெளியே வந்து
கிங்டம் ஆஃப் காடுக்குள்ள அந்த ரெல்ம்ல அவர் வாழ ஆரம்பித்தார். அதனாலதான் அங்க பாம்பு கடிச்சப்ப கூட அந்த விஷம் சரீரத்துக்குள்ள போய் ஒன்றும் செய்ய முடியவில்லை. யோவானையும் எந்த காரியமும் அஃபெக்ட் பண்ண முடியல. எத்தனையோ தண்டனைகளை கொடுத்து பாக்குறாங்க, ஆனா எதுலயும் யோவான் என்ன செய்ய முடியல, யோவான சாகடிக்க முடியல. காரணம் என்னன்னா, இந்த வேர்ல்டு சிஸ்டம் அவங்களுக்கு, அவங்க பொருட்டாவே அதை எண்ணல. ஒரு நிமிஷம். அப்போ இன்றைக்கு இந்த உலகத்தின் சிஸ்டம், உலகத்துல அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது அப்படி இது இப்படின்னு இதையே உட்கார்ந்து திங்க் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கையை நாம் சுதந்தரிக்க முடியாமல் இருக்கிறோம். இன்னைக்கு சுதந்தரிக்கணும்னா சின்ன பிள்ளை போல அவர் சொன்னதை அப்படியே நம்பணும். அவர் சொல்லிட்டாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தமாவார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அதுக்கு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்து இத குடிக்கிறேன், இது என்னைய சேதப்படுத்துமான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லல. உங்களை அறியாம நீங்க எதையாவது சாப்பிட்டாலும் அது ஒண்ணும் உங்களை சேதப்படுத்தாது. ஏன்னா உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அவருக்குள்ள மறைஞ்சிருக்கிறோமா? இதை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம நம்புறோம்? அதுலதான் நம்ம அற்புதமே அடங்கி இருக்கு. இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற நாலேஜ், இன்னைக்கு டிவி சேனலை திறந்தா இதை சாப்பிட்டா நல்லது, இதை கையில போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லது, இதை கால்ல போட்டீங்கன்னா நல்லது, எத்தனையோ எத்தனை 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 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். சிலருக்கெல்லாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தாலே, நான் சமீபத்துல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை டிவில பார்த்தேன். ஏதோ தலைவலிக்கு போடுற பாம். அதுல அவங்க காட்டுற அந்த சீனை பார்த்தா நமக்கே தலைவலி வந்துரும். அப்படி காட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிசினஸ் நடக்கணும். இத பார்த்து பார்த்து சோர்ந்து போய் இந்த சிம்டம் வந்தா இது இப்படி இருக்கும், உடனே நம்ம கூகுள்ல பாக்குறது. இந்த கூகுள பார்த்துட்டோம்னாலே நம்ம வேர்ல்டு சிஸ்டம்குள்ளதான் இருக்கிறோம். நம்ம டாக்டர்ஸ்ட போகலாம், நம்மளுடைய விசுவாசத்தின் அளவுக்கு தகுந்து அவர் கிரியை செய்வார். ஆனா நம்மளுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? அவர் மேலதான் இருக்கணும். நம்முடைய விசுவாசத்திற்கு இறங்கி அவர் நமக்காக கிரியை செய்வார். அப்போ ஆபிரகாமுக்கு அந்த நாட்கள்ல எந்த டாக்டர்ஸ் இருந்தாங்க, எந்த கைனகாலஜிஸ்ட் இருந்தாங்க? அவங்களுடைய 100 வயதுல அவங்களுடைய கர்ப்பத்தை உயிர்ப்பிக்கவும், ஆபிரகாமுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கவும் தேவன் தானே அதை செஞ்சாரு. முற்றிலுமாய் அவங்களே அந்த வேர்ல்டு சிஸ்டம்ல இல்லாம தேவனை பெரிதாய் பார்த்தாங்கன்னா, இன்றைக்கு குமாரனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இன்னைக்கு அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா, நம்ம எந்த அளவுக்கு அவர் நம்மை பாதுகாப்பார், நம் தேவைகளை அவர் சந்திப்பார், எந்த குறைவும் நமக்கு கிடையாது. இத விசுவாசிச்சு நன்றி சொல்லிக் கொண்டே இருந்தாலே போதும், நமக்கு என்ன தேவையோ அது நம்மை தேடி வரும். அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த வேர்ல்டு, இந்த இந்த வேர்ல்டுக்குன்னு ஒரு சில லாஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த லாவை பிரேக் பண்ணிட்டு நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம். அவர் சொல்றாரு, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதீங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். இந்த ஒரு வாழ்க்கை வாழுகிற மனிதன்தான் உண்மையாகவே ராஜ்யத்துக்குள் இருக்கிற மனிதன். ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா அங்க கவலைங்கிறதே கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் அது நீதியும்
சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா அங்க நீதி இருக்குது, சமாதானம் இருக்குது, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் இருக்கிறது. இதை அனுபவிக்கல அப்படின்னா நிச்சயமாய் நமக்குள்ள வந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம வாழவில்லை. உலகத்துல இருக்கிற காரியங்கள், உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய பேச்சுக்கள், உலகத்துல ஞானிகள், அறிவாளிகள், இல்ல உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ், இவங்க பேசுகிற வார்த்தைகள் நமக்கு பிரதானமாய் தெரியும் என்றால் அதை வச்சுட்டு நம்ம உட்கார்ந்து கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா நிச்சயமா நம்ம ராஜ்யத்தின் வாழ்க்கையை அனுபவிக்கவில்லை. வசனம் தெளிவா சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த ராஜ்யத்தை தேடுங்க. இந்த வேர்ல்டு சிஸ்டத்தை விட்டு வெளியில வந்து ராஜ்யம்னா என்ன, தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, இந்த ராஜ்யத்துக்குள்ள நமக்கு என்னெல்லாம் இருக்குது, இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா நமக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு இருக்கு, நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை தேவன் தருகிறவரா இருக்கிறார். இன்றைக்கு 24 hours அவருடைய ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த தீங்கும் நம்மை அணுக முடியாதபடி இரவும் பகலும் நம்மை வேலியடைத்து பாதுகாக்கிற ஒரு ப்ரொடெக்ஷனுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு பயம் வருமா, கவலை வருமா, சோர்வு வருமா? இன்னைக்கு இத தேடல, ராஜ்யத்தை தேடல, ஆனா இந்த கூட கொடுக்கப்படக்கூடிய காரியங்களையே தேடி 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 ஓடிட்டு இருக்கிறோம். இத தேடி ஓடிட்டு இருந்தோம்னா நிச்சயமாய் ராஜ்யத்தின் வாழ்க்கைய நம்ம அனுபவிக்கவே முடியாது. இததான் தேடி ஓடிட்டே இருப்போம். ஓடி ஓடி கவலைப்பட்டு அழுது நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும். ஆனா ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, இந்த வேர்ல்டு சிஸ்டமை விட்டு நீ வெளியே வா. கிங்டம்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா பாதுகாப்பை அவர் தருகிறார். நமக்காக நம் குடும்பத்தையும் அவர் பாதுகாக்கிற நல்ல தகப்பன். இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம், ஐயோ நான் உண்மையா ஆண்டவரை தேடுறேன், ஆனா என் குடும்பத்தின் மக்கள் அப்படி இல்ல, அவங்களுக்கு எப்படி? யோசித்து பார்ப்போம்னா இந்த சோதோம் கொமராவை தேடி போன லோத்து தான். அது அந்த தேசம் மிகவும் பாவம் நிறைந்த தேசம் தான். அந்த தேசத்துக்கு தான் லோத்து செலக்ட் பண்ணி போறாரு, செழிப்பா இருக்குன்னு. ஆனா கூட ஆபிரகாமுக்காக அந்த லோத்தை தேவன் பாதுகாத்தார். ஆபிரகாமுக்காக இஸ்மவேலை பாதுகாக்கிறார். அப்போ இப்படி உங்களுக்காக நீங்க அவர் மேல வைத்த அன்பின் நிமித்தம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நம் தகப்பன் நிச்சயமாய் பாதுகாக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இதெல்லாம் இந்த சந்தோஷத்தெல்லாம் எப்படி நீங்க அனுபவிக்க முடியும்னா ராஜ்யத்துக்குள்ள வரும்போதுதான் அனுபவிக்க முடியும். இந்த வேர்ல்டு சிஸ்டமுக்கு நீங்க என்னைக்கு முக்கியத்துவம், எது வரைக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறீங்களோ அது வரைக்கும் இந்த பரலோக சமாதானத்தை நம்ம அனுபவிக்கவும் முடியாது, சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது. எப்பவுமே கவலை இருக்கும், கசப்பு இருக்கும், கோபம் இருக்கும், எரிச்சல் இருக்கும், வைராக்கியம், பகை, இதெல்லாமே நம்முடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி விடும். அப்புறம் என்ன சொல்லிடுறோம், கர்த்தர் எடுத்துட்டாரு, கர்த்தர் இதை கொடுத்துட்டாரு, வியாதிய கொடுத்துட்டாரு. எவ்வளவு ஒரு தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல். எப்பவுமே பயந்துகிட்டே இருக்கிறோம். இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இது எப்படி நடக்கும்? இப்படி பயந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம ராஜ்யத்துக்குள்ள இல்ல. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தான் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி நிறைந்த ஒரு மனுஷன்தான் ராஜ்யத்துக்குள் இருக்கிற மனுஷன். அவனை சூழ்நிலைகள் அசைக்காது. எப்படி பவுலையும் சீலாவையும் சூழ்நிலைகள் அசைக்கலையோ, கப்பல் சேதம் வந்து தப்பி வர்றாங்க, பாம்பு கடிக்குது, அப்ப கூட
பவுலை அசைக்க முடியல. காரணம் என்னன்னா, இந்த சரீரமும் அவருக்குரியது, என்னைய இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர் அவர்தான், நான் கிரயத்துக்கு வாங்கப்பட்டிருக்கிறேன், என்ன என் சரீரத்தை அவர் அனுமதி இல்லாம எதுவும் தொட முடியாது அப்படிங்கிற சிறு பிள்ளையை போல ஒரு விசுவாசத்தை பவுல் கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம விசுவாசம் எப்படி இருக்கிறது? நமக்கு ஒரு சின்ன பூச்சி கடிச்சிட்டா கூட அத பெருசாக்கி அது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படின்னு பயந்து எவ்வளோ பயப்படுறோம். எப்படி நம்மள ஆண்டவர் அப்படி விடுவாரு? அதாவது அந்த மாதிரி எதுவுமே நம்ம எல்லைக்கே வராது, ஆனா வந்துருமோன்னு பயப்படுவோம். எங்கேயாவது ஒரு நியூஸ கேட்டிருப்போம், எங்கேயாவது ஒரு நியூஸ், எங்கேயோ ஒரு திருடன் ஏதோ ஒரு வீட்டுக்கு வந்தான்னு கேட்டிருப்போம். உடனே அதுக்கு ஒரு பயம், ஐயோ நம்ம வீட்டுக்கு வந்துருவான். எப்படி வருவான்? நம்ம சிக்னல் கொடுத்தாதான் அவன் வருவான். தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை பிள்ளைகளையும் அவருடைய உடைமைகளையும் பாதுகாக்கிற அவர் தகப்பன். நம்ம யோபு புஸ்தகத்துல பார்க்கிறோம், யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் வேலி அடைத்து பாதுகாத்திருந்தாராம். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். இதுதான் தேவனுடைய நேச்சர். ஆனா இன்னைக்கு இந்த வேர்ல்டு, உலகம், ஐயோ நம்ம கவனமா இருக்கணும், இப்படி வந்துருவாங்க அப்படி வந்துருவாங்க, இப்படியே பயந்து பயந்து பயந்தே நம்ம என்ன செய்யறோம்? காணக்கூடாத உலகத்துல ஒண்ணு நம்ம என்ன செய்யறோம்? அட்ராக்ட் பண்றோம். இதெல்லாம் பைபிள்ல சொல்லி இருக்க காரியங்கள். நம்ம எதை நினைக்கிறோமோ அது நடக்கும்னு வசனம் சொல்லுது. உன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இததான் இன்னைக்கு நியூ ஏஜ் டீச்சிங்ல லா ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்லி கிளாஸ் வச்சு, கோச்சிங் வச்சு, அத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணி காசு கொடுத்து நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் டெஸ்டிமனிஸ் பாக்குறோன்னு அத்தனை டெஸ்டிமனிஸ் போடுறாங்க. இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்திற்குரிய காரியங்களாய் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. நீ கவலைப்படாத. நம்ம கவலைப்பட கவலைப்பட என்ன ஆகுது? காணக்கூடாத உலகத்துல இருந்து மேலும் மேலும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் அவன் தந்து கொண்டே இருக்கிறான். நம்ம தான் அதை அட்ராக்ட் பண்றோம். நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டு சொல்லிடுறோம், ஆண்டவர் என்னைய சோதிக்கிறாரு. வசனம் தெளிவா சொல்லுது, சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவர் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. யாரையும் பொல்லாங்கினால் அவர் சோதிக்கிறது இல்ல. நம்ம நிறைய விஷயங்கள், நமக்கு ஒரு கசப்பான எண்ணம், யாரையாவது குறிச்சு கசப்பு இருக்கா? இந்த கசப்பான எண்ணங்கள் காணக்கூடாத உலகத்துல இருந்து பல காரியங்களை நமக்கு இழுத்து கொண்டு வந்துருது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ராஜ்யம் எங்க வந்துட்டு? உங்க இருதயத்துக்குள்ள வந்துட்டு. நம்ம காணக்கூடாத டிமானிக் ரெல்மும் இருக்கு, நமக்கு ஹெவன்லி ரெல்மும் இருக்கு, காணக்கூடாத உலகமா. நம்ம எந்த ரெல்ம்ல இருந்து காரியத்தை ஈர்க்கிறவர்களா இருக்கிறோம்? கவலைப்பட்டு புலம்பி அழுது பயந்து இப்படியே இருந்தோம்னா அந்த டிமானிக் ரெல்ம்ல இருந்து பல காரியங்கள் நமக்கு எதிராய் வரும். இல்ல இது எதுவுமே எனக்குரியது இல்ல, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு, அவருடைய வார்த்தை தான் சத்தியம், இத மட்டும்தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்தோம்னா அந்த ரெல்ம்ல உள்ள காரியங்களை நாம் என்ன செய்ய முடியும்? ஈர்க்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ ராஜ்யத்தை தேடு, நீ உலக சிஸ்டத்தை தேடாத. ராஜ்யம் எப்படிப்பட்டது, நான் எப்படிப்பட்டவன், இத பாரு. இத நீ பார்த்தா போதும், இதெல்லாம் உனக்கு தன்னால வந்து சேருங்கிறாரு. ஆனா என்ன செய்யறோம்? இந்த கூட கொடுக்கப்படக்கூடிய காரியங்களுக்கு கலங்கி அழுது கவலைப்பட்டு அவர் செய்யறதையே நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். இன்னைக்கு நம்ம கவலை தான் பல ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்குது. நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுப்பவர் பிசாசும் கிடையாது, தேவனும் கிடையாது, நம்ம தான்.
வீணான வார்த்தைகள், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம இருதயத்திலிருந்து என்ன வார்த்தை புறப்படுது? இருதயத்திலிருந்து என்ன புறப்படுது? இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகளே உங்களை தீட்டுப்படுத்தும். இருதயத்திலிருந்து என்ன புறப்படுகிறது என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். இருதயத்திலிருந்து என்ன புறப்படுதோ அதுதான் காணக்கூடாத உலகத்துல இருந்து காரியங்களை நமக்கு இழுத்து கொண்டு வரும். அந்த காரியம் இப்ப எல்லாமே நெகட்டிவா இருக்கு. உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க, இல்ல சில பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவங்க இருக்கிறாங்க, இல்ல தேவனை நேசிக்காதவங்க இருக்கிறாங்க. இருக்கட்டும். வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசின்னா என்ன விசுவாசம்? நம்ம ஏற்கனவே பார்த்த எபிரேயர்ல 11, அவரை விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர்ங்கிறவரை விசுவாசிக்கிறவன் தான் உண்மையான விசுவாசி. அந்த விசுவாசியினுடைய குடும்பம் நிச்சயமாய் ரட்சிக்கப்படும். ஒருத்தர் கூட என்ன செய்ய மாட்டாங்க, கைவிடப்பட மாட்டாங்க. நிச்சயமாய் அந்த நான் தேடுறேன், என் குடும்பத்துக்காக நான் தேவனை நோக்கி பார்க்கிறேன். நிச்சயமா என் கர்த்தர் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் தொடுவார் அப்படின்னு விசுவாசம் இருந்தா போதும். குடும்பத்துல எல்லோரும் ரட்சிக்கப்படுவது நிச்சயம். இன்னைக்கு இதுக்கு மாறா நம்ம எதை பார்ப்போம்? அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது, அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கு, இவங்கெல்லாம் எப்படி மாறுவாங்க, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நம்ம குடும்பத்துல சாத்தியமா, இப்படி உட்கார்ந்து அவங்க கிட்ட இருந்து இந்த வேர்ல்டு சிஸ்டமா அவங்க வாயில இருந்து பேசுகிற வார்த்தைகளை வச்சு நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா நம்ம இன்னமும் அந்த வேர்ல்டு சிஸ்டம்குள்ளதான் இருக்கிறோம். நம்ம ஆவியினால் பிறந்து விட்டோம் என்றால் நம்ம ஆவியா இருக்கணும். அவருடைய வார்த்தைகள் தான் ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது. அப்போ அவருடைய வார்த்தை அதுதான் நிஜம், சத்தியம்னு எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவனே தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கையை அனுபவிக்கிறவன். பயந்து கொண்டிருந்த பேதுருதான், ஆனா பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்ற பிறகு தைரியமா சுவிசேஷத்தை போய் பிரசங்கிக்கிறார். நாங்க உங்களுக்கா பயப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். காரணம் என்னன்னா, ராஜ்யத்தின் வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வாழ்க்கையை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? ராஜ்யம்னாலே புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நம்ம கேட்கவே முடியல. அவர் நமக்கு தருகிற விஷன்ஸ நம்ம பார்க்க முடியல. காரணம் என்ன? கவலை. கொலோசேர் 1:13 பார்க்கிறோம், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறாராம். என்றைக்கு நம்ம கிறிஸ்துவை விசுவாசித்தோமோ இருளின் அதிகாரத்துல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம்னா இன்னைக்கு குமாரனுக்கு என்ன நேச்சர் இருந்தது? அதுதான் நம்முடைய நேச்சர். குமாரனுக்கு அன்பு மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு அந்த நேச்சர் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா நம்ம ராஜ்யத்துக்குள்ள இல்ல, உலகத்துக்குள்ள இருக்கிறோம். வேர்ல்டு சிஸ்டம் நம்ம பிலீவ் பண்றோம். அப்போ அந்த வேர்ல்டு சிஸ்டம்ல உள்ள காரியங்கள் நிச்சயமாய் நம்மளை அஃபெக்ட் பண்ணதான் செய்யும். ஏன்னா அதை தானே விசுவாசிக்கிறோம், அதுதான் நமக்கு நடக்கும். சீஷர்களுக்கு ஜெபம் சொல்லி கொடுக்கும்போது சொல்ற, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இததான் அவர் சொல்லி கொடுக்கிறாரு. அவர் ராஜ்யம் வந்துருச்சுன்னா அங்க சமாதானமும் சந்தோஷமும் தான். இதைதான் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போறாரு. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். நீ ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டனா ஏன் சமாதானத்தை நீ அனுபவிப்ப? சூழ்நிலையை நீ பார்க்கவே மாட்ட.
அவர் அப்படித்தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரு. புயல் அடிச்சாலும் காற்றடிச்சாலும் மரித்த நான் சடலத்தை எழுப்ப போகணும்னாலும் அவருக்கு பயமே இல்லை. ஆனா இன்னைக்கு அவருக்கு பிள்ளைகள்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம எத்தனை காரியங்களை குறிச்சு பயந்து கலங்கி முறுமுறுத்து அழுது கொண்டிருக்கிறோம். ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4:20. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. The kingdom of God is not in word but in power. பலத்துல இருக்குதான். அது என்ன பலம்? உலக சிஸ்டத்தை ஒதுக்கி தள்ளிட்டு நம்ம மைண்ட் ஸ்ட்ராங்கா தேவனை நம்புவதன் அந்த நம்பிக்கை தான் அந்த பலன். பேச்சில் அல்ல. பேச்சில 1008 பேசலாம், அது இல்ல. நம்ம மைண்ட், நம்முடைய இருதயம் எந்த அளவுக்கு அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களில் கவனம் செலுத்துகிறதோ, வேர்ல்டு சிஸ்டம டோட்டலா நம்ம என்ன செய்யணும்? புறக்கணித்து தள்ள வேண்டும். அந்த விசுவாச வீரர்கள் பட்டியல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவங்க எப்படி அவ்வளவு விசுவாசத்துல ஜெயிச்சாங்கன்னா, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக எண்ணப்படவில்லை. எப்போ உலகம் நமக்கு பாத்திரமா எண்ணப்படலையோ அவன் தான் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறான். அந்த பலனை நம்ம பெற்றிருக்கணும், அந்த வல்லமையை நம்ம பெற்றிருக்கணும். அவன்தான் எல்லாவற்றையும் சுதந்தரிக்கிறவன். வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்த எல்லாம் என்ன செய்யுமா? உலகத்தை ஜெயிக்குமா. இன்னைக்கு நம்ம உலகத்தை ஜெயிக்கிறோமா, இல்ல உலகம் நம்மள ஜெயிச்சிட்டு இருக்கா? உலகத்தின் எந்த காரியங்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உலக சிஸ்டம் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்க ராஜ்யத்துக்குள்ள இருப்பீங்கன்னா உங்களுக்காக எல்லாம் அடிபணியும். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். வேர்ல்டு சிஸ்டத்தை நம்ம ஜெயிப்போம். எல்லாத்தையும் தவிடுபொடி ஆக்குற ஒரு சந்ததியாகத்தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். சன்ஸ் ஆஃப் காடா, தேவ புத்திரர்களாய் நாம் எழும்ப வேண்டிய காலம். இன்னமும் இந்த உலகத்துல உள்ள காரியத்தையே பெருசா பார்த்து பார்த்து ஒரு பலவீனம் வந்துருச்சா அதையே யோசிச்சு யோசிச்சு அந்த பலவீனத்தை இன்னும் பெருசாக்கி, வசனம் என்ன சொல்லுது? நான் குணமாயிட்டேன்னு சொல்லுது. அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம், அதை தான் நான் திங்க் பண்ணுவேன், அதை தான் பேசுவேன். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள்னு பார்க்கிறோம். நம்ம பிடித்துக் கொள்ளுகிறோமா? சின்ன பிள்ளைய போல அவரை விசுவாசிக்கிறோமா? நன்றி செலுத்துறோமா? இன்னும் ஒரு வசனம் பார்த்து முடிக்கலாம். யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். வசனத்தை கைக்கொள்ளுகிறவன் தான் அவரில் அன்பாயிருக்கிறவன். என்ன வசனம் சொல்லுது? கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லுது, பயப்படக்கூடாதுன்னு சொல்லுது, எதை குறித்து சோர்ந்து போக வேண்டாம், அப்பா இருக்கிறார். இத கை கொள்றோமா? உண்மையாகவே நம்ம கிறிஸ்துவை நேசிக்கிறோம், இல்ல சத்ருவை சிநேகிக்கணும்னு சொல்லுது. இந்த வசனத்தை கை கொள்றோமா? ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார்.
அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். And we will come to him and make our home with him. இந்த ராஜ்யம் இப்படிப்பட்ட மனிதனிடத்தில் பலமாய் செயல்படும். அவருடைய வசனத்தை கை கொள்ளணும், அவருடைய வசனத்தை விசுவாசிக்கணும். அவன்தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன். இன்னைக்கு நம்ம நம்ம அன்பு கூறுறோம், தேவனை தானே நான் தேடுறேன், அவரை தானே தேடுறேன்னு சொல்றோம். வசனத்தை கை கொள்றோமா? வசனத்தை நம்புறோமா? சாவுக்கு ஏதுவான என்ன நடந்தாலும் அவன் சரீரத்தை அது சேதப்படுத்த முடியாதுன்னு சொல்றது, அந்த வசனத்தை நம்மளால நம்ப முடியுதா? இன்னைக்கு கொசுவுக்கு பயந்து எத்தனையோ பேர் நம்ம இருக்கிறாங்க. ஐயோ, இந்த கொசு கடிச்சு ஏதாவது வந்துருமோ. என் சரீரம் அவருக்கு சொந்தமானது, இந்த சரீரத்தை தொட எதற்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு பேசுறோமா? இல்ல இந்த வேர்ல்டு சிஸ்டத்துக்கு ஒத்து நம்ம பேசுறோமா? அதான் அன்னைக்கே சொன்னேன், எனக்கே ஏதோ ஒரு காரியம் பலவீனம் வந்தப்ப நான் யோசித்து பார்ப்பேன். நிச்சயம் அது தேவனிடத்துல இருந்து வராது. எங்கேயாவது ஒரு வேர்ல்டு சிஸ்டம் என் மைண்டுக்குள்ள இருந்திருக்கும். அதனாலதான் அந்த பலவீனம் வந்திருக்குமே தவிர அவர் பலவீனத்தை கொடுக்கிறவர் அல்ல. இந்த வேர்ல்டு சிஸ்டத்தை நம்ம எப்போ நம்ம மைண்ட்ல இருந்து டோட்டலா ரிமூவ் பண்ணி, என் அப்பா என்னோடு கூட இருக்கிறார், அவருக்குள் நான் இருக்கிறேன், அவர் என்ன விலைக்கு வாங்கிட்டார், நான் அவருக்குரியவள், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், அவருடைய ராஜ்யம் எனக்குள்ள என் இருதயத்துல வந்துருச்சுன்னா இனி இந்த வேர்ல்டு சிஸ்டம்ல இருந்து நான் திங்க் பண்ண மாட்டேன், ராஜ்யத்தின் சிந்தை உடையவனா இருப்பேன். அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஹார்ட் எப்ப வருதோ, நம்ம பரலோக வாழ்க்கையை பூமியிலேயே அனுபவிக்கும்படிக்குத்தான் பரலோக தேவனுடைய ராஜ்யத்தை இன்னைக்கு நமக்குள்ள அவர் கொண்டு வந்துட்டார். இந்த ரெல்ம், இந்த டைமென்ஷன், இந்த ரெல்ம் நமக்குள்ள வந்துட்டு, ராஜ்யத்தின் ரெல்ம், இந்த ரெல்ம் காணக்கூடாத உலகத்துல இருக்கிற அந்த பரலோகத்தோடு கூட தொடர்புல இருக்கு. அதனாலதான் வசனம், நிறைய வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். இது ஏதோ நம்ம மரித்து பரலோகம் போன பிறகு நடக்கிற காரியம் இல்ல. ஏன்னா இன்னைக்கு ராஜ்யம் நமக்குள்ள வந்துட்டு, இந்த ராஜ்யம் எந்த டைமென்ஷனோட கனெக்ட் ஆயிருக்கு? ஹெவனோட கனெக்ட் ஆயிருக்கு. நிச்சயம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, நீங்க கர்த்தரை நேசிக்கிறதுனால உங்களை அவமானப்படுத்தி துன்பப்படுத்தி பொய்யான காரியங்களை உங்களுக்கு சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தான் மிகுதியான பலன். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அது இந்த பூமியிலேயே நம்ம அனுபவிக்கும்படி தேவன் நமக்கு தருகிற காரியம். வசன இயேசு சொல்றாரு, ஒருவன் என் நிமித்தம் என் வீட்டையாவது பிள்ளையாவது மனைவியாவது விட்டவன் இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு பலன் அடைவான். விடுறதுன்னா என்ன? இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து வெளியே வர்றது, அந்த சோல் டைல இருந்து வெளியே வர்றது, இந்த சுயத்துல இருந்து நம்ம வெளியே வர்றது. என்ன பார்த்து இப்படி பேசிட்டாங்களே, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, அதாவது மனிதனுடைய வார்த்தைகள் நம்மள ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னா, நம்மளுடைய அங்க ஆத்துமா என்ன செய்து பிணைந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இல்லாதபடி, அவரை பெரிதாய் பார்க்கிற இருதயம் உடையவன் சிலத கொஞ்ச காலம் இழக்கிறது போல இருந்தா கூட இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு அதை திரும்ப பெற்றுக் கொள்வானா, அந்த பலனை பெறுவானா. இதுதான் ராஜ்யத்தின் விதி. இதை விசுவாசிக்கிறோமா? இதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம இந்த பரலோக சந்தோஷத்தை ராஜ்யத்துக்குள்ள வந்தவங்க தான் அனுபவிக்க முடியும். எதை குறிச்சு கவலை வேண்டாம், எதை குறிச்சும் பயப்பட தேவையில்லை. நீங்க உண்மையாய் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் அப்படிங்கிறத விசுவாசிச்சிட்டீங்கன்னா, இன்னையோட உங்க கவலைகளை அவரிடத்துல வைத்திருங்க. இந்த வருஷத்துல நிச்சயமாய் நம்ம நன்மைகளுக்கு மேல நன்மைகளை நம்ம பார்ப்போம். அவரை தேடுவோம்.
இதெல்லாம் நமக்கு தானாக கொடுக்கப்படக்கூடிய காரியங்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த வேளையில கூட கர்த்தாவே, நாங்கள் ஒரு சிறு குடும்பமாய் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆவியில எல்லோரும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் ஆவியானவர் எங்களோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டிருக்கிறீர் அப்பா. அப்பா, விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலன் தரும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நான் விசுவாசிக்கிறேன், இங்க வந்திருக்கிற எல்லோருடைய இருதயமும் அது நல்ல நிலமாய் இருக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. அப்பா, விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லோருக்கும், எல்லோருடைய வாழ்க்கையிலும், உள்ளான மனிதனிலும் மாற்றங்கள் உண்டாகும்படி கர்த்தாவே நீர் கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் நாங்கள் ஸ்தோத்திரம் செய்ய எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு இந்த உலகத்துல நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டே, உங்களை துதித்து கொண்டே இருக்கணும்ப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை போல சூழ்நிலைகளை பார்த்து முறுமுறுக்கிறவர்களாய் அல்ல தகப்பனே. நீங்க எங்களுக்கு செஞ்ச நன்மைகளை நாங்க நினைச்சு பார்க்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அதை நினைப்பூட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு நாளையில நாங்க ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும்ப்பா. அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும் என்று சொல்லி பார்க்கிறோம்ப்பா. அப்பா, அந்த இருதயம், உணர்வுள்ள ஒரு இருதயம், ரோமர் 1:21 நாங்க பார்த்தோம். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஏன்னா அவங்க உங்களை மகிமைப்படுத்தல, ஸ்தோத்தரிக்கல. சிந்தனைகளினாலே வீணரானார்கள் அப்பா. நாங்களும் சிந்தனைகளினாலே வீணராகாதபடிக்கு அப்பா, உணர்வுள்ள ஒரு இருதயம் எங்க ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனுடைய ராஜ்யம் அப்பா எங்களுக்குள்ள இருக்கிறது. எங்களுக்குள்ள இருக்கிற இந்த ராஜ்யத்துல நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம்தான் இருக்குப்பா. இந்த வாழ்க்கைய நாங்க ஒவ்வொருவரும் என்ஜாய் பண்ணணும்ப்பா. ஒவ்வொருத்தரும் இந்த வாழ்க்கையை நாங்க அனுபவிக்கணும்ப்பா. அப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதபடிக்கு நாங்க எழும்ப, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து வானத்துக்குரியவரை போல நாங்கள் உயர எழும்ப தகப்பனே எங்களுக்கு கிருபை தருவீராக. வந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன். அவங்க குடும்பங்களை பிளஸ் பண்றேன். குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் என்ன தேவைகளோடு வந்தாங்களோ அது எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றி கொடுத்துட்டீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உங்களுடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.